ஸோ செம்மையாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரங்க வால்பாறை. ஏன்னா ஊட்டி தூரம் அதிகமாக வரும் போல். ஆனால் ரூட்டு நல்லா இருக்கு. ஐயோ ஏதோ பஸ் ஏதோ வண்டி வருதுங்க. ஐயோ அழுத்தி பிடிச்சிட்டு வரானா? அவனுக்கு ஓட்ட தெரியலடா. அவன் ஸ்கூட்டியில் மட்டும்தான் ப்ரோ ரைடரு, இதில் வந்து கோமாளி ரைடரு. அடா அவனுக்கு ஓட்ட தெரியாதுடா. ஐயோ மரம் முறிஞ்சு விழுந்துருக்குங்க. அழகா இருக்கு. இப்போ நான் அடா ஒன்றும் ஆகாதா, பார்த்துக்கலாம். போலாம் கோமாளி. அத கீரை டவுன் பண்றா, கீரை டவுன் பண்ணி ஏத்துறா. கீரை டவுன் பண்ணி ஏத்துறானா அவனுக்கு ஏத்த தெரியறது இல்ல. நல்லா கரடி காட்ட காலு கருகருன்னு முடி வச்சுட்டு அதாவது அவன் இப்பதான் லைசன்ஸ் எடுத்துக்கிறான். வண்டிக்கே அது நிலைமைனா கார் ஓட்டி வேற பழகிக்கிறான். காருக்கு என்ன நிலைமையா இருக்குன்னு பாத்துங்க. எல்லா கேங்லயும் ஒரு கோமாளி ரைடர் இருப்பான். அப்படி சாலக்குடி சோலையார் அணை 43 கிலோமீட்டரா ஏதோ ஊர் இருக்குங்க உள்ள. அட்டக்காடி ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ரூமா? காட்டு பண்ணிங்க. ஐயோயோ ரோட்லயே சுத்துதுப்பா. வா வா பின்னாடியே போய்க்கலாம். வா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. பட் இந்த அவனுக்கு தெரியலடா ஓட்டுறக்கு வண்டி. காலோடி என்னாச்சு? 35,000 வச்சாரா விளக்கு? $35,000 வச்சிடாத. ஓட்டு 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 ஓட்டு. அது அவ்வளோதான் முடிஞ்சது. அங்கே வராத கீர் மாத்திர பஸ் வந்தா பயந்துக்கிறான்டா. டேய் ஸோ மாப்பிள்ளையோட லவ் ஸ்டோரி கேட்டீங்கன்னா சொல்லக்கூடாது, பாவம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. அத போய் அழுதுருவான். நான் உங்களுக்கு நைட்டு சொல்றேன் அந்த காமெடி என்னன்னு. கீரை டவுன் பண்ணி அவனுக்கு தெரியறது இல்லைங்க. ஐயோ சொல்லுடா இருடா. கீரை டவுன் பண்ணி 2வது கீர் ரொம்ப டரனா இருந்தா 1வது கீர்ல ஏறும்டா. பரவாயில்ல, இப்பதான் ஓட்டி லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டான். அப்பதான் ஓட்டி பழகிட்டு இருக்கிறான். ஏதோ பைக்கர்ஸ் கேங் நிக்குதுங்க. இங்க பெரிய கேங்கு போல பைக்கர்ஸ் கேங்கு. நாங்கள் ஒரு கோமாளி கேங்கு ஒரு 3 பேர் தான் வந்திருக்கோம். 3 வண்டியில் தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம பட்டாலும் சீக்கிரம் பெருசாகுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைடுக்கு நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈகர்லி வெயிட்டிங். அதாவது ஒரு 300-350 மெசேஜுக்கு மேலே அனுப்பியிருப்பாங்க. அதாவது சத்தியமா சொல்லு. ஓ பயமா இருக்குது. அதான் நீ பயங்கரதான் அவன் பயந்துட்டாடா. ப்ரோ இதில் வந்து அடித்தோம்னா திரும்பி வந்துருமாமாடா, அந்த பக்கம் போக மாட்டோமா? ஆமாம், சேஃப்டி நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ நான் இதை வந்து இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா அதாவது எனக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணி அந்த ஒரு அட்வைஸோ இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடுங்க. ஒரு அக்கா மதுரையிலேருந்து தம்பி நல்லா வீடியோ பண்ணுற, நல்லா வீடியோ போடுன்னு சொல்லி அவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு.
ஒரு பையன் சேலத்துலேருந்து அவன் வந்து எப்படி சொல்கிறது வேலைக்கும் போயிட்டு அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சும்மா ஒரு கிளிப் அனுப்பினேன். ப்ரோ இந்த மாதிரி நான் வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுங்க நான் நல்லா எடிட் பண்ணி தரேன்னு சொன்னான். அவனுக்கு அது அவசியமே கிடையாது. ஆனாலும் நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு லவ்னால அந்த கிளிப்பு வாங்கி கொடுத்தேன். ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் அனுப்பினேன். அதை வேறு மாதிரி எடிட் பண்ணி அனுப்பியிருந்தான். நான் இன்ஸ்டாவில் கூட போஸ்ட் போட்டிருப்பேன் அந்த இதை. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த லவ்வுக்கு நான் என்ன திருப்பி தர போகிறேன்னு தெரில. லவ் யூ ஸோ மச் கூட. அந்த எப்படி சொல்கிறது, கொடுத்துட்டே இருக்கீங்க அந்த லவ், அவ்வளோ பிடிக்கும் உங்களை எனக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். சீக்கிரமாக ஒரு 1K அடிச்சிட்டோம்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான். ஒரு 1K ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னாலாம் நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு ட்ரீமுங்க, கொஞ்ச நாளாக வந்துடும். ஸோ நம்ம இப்போ எலிஃபென்ட் கிராசிங் ஜோனுக்கு வந்துருக்கோம். ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட்டுங்க இப்போ வால்பாறையில் நம்ம இருக்கிறது. யானை அதிகமாக இங்கே தான் சுற்றுமா, எங்கே வேணால் நிற்கலாமாப்ல பார்த்துக்க. ஸோ ஏகப்பட்ட ரீல்ஸில் இந்த ஒரு வாரமாக வால்பாறையில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னங்காட்டி தான் நம்ம இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு யானை குட்டியாவது பார்த்துட்டு போயிடணும், அதான் என் ஆசை. போகிறக்குள்ள கண்டிப்பாக பார்ப்பேன். ஒரு குட்டி யானையாவது கடைசி கண்ணில் பார்த்துட்டு தான்டா போவேன். குளிருது குளிருதுடா நல்லா குளிருதுடா. ஆக்சுவலி அவங்க ரேஸ்க்கு வர மாதிரியே போனாங்க. தம்பி நம்மகிட்டே அதே பிளட்டு தான் பாருங்க, அதே எம்டி தான், நாங்கள் முறுக்குனாலும் போவோம். பட் வேணாங்க, ரிஸ்க்கு வேணாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் ஹில்ஸில் வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க. நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் போகிறோம், ரேஸுக்கு போல். ஸோ கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணாதீங்க வண்டியை. ஒரு 24 கிலோமீட்டர்ஸுங்க வால்பாறை. அதாவது இன்னொரு சைடு கீழே இறங்குற மாதிரி இருக்குப்பா. ஓ இது ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்டா, தெரியுதா? செம்ம ஸ்பாட்டாடே. இங்கெல்லாம் நிற்கிறே பசங்க, எங்கேயாவது போயிருப்பானுங்களே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒர்த்து ஸ்பாட்டுங்க, இங்கே நிற்க மாட்டானுங்க, சத்தியமாக போயிருப்பானுங்க எங்காவது. அவராது போகிறது. ஓ அவரு தானா? ப்ரோ இது சும்மா இவங்க ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண வாட்டர் ஃபால்ஸ். டேய் பிரேக் என்னடா பிடிக்கிற? ஆக்சுவலி அவனுங்க ரேஸ்க்கு வந்தானுங்க பார்த்தீங்களா? நான் வந்துட்டு இருக்கிறேன், லைட்டாக ரைட் எடுக்கிறேன், படக்கும் நம்மகிட்டயும் அதே தான் இருக்குது, நம்ம பண்ண முடியாது. அதை பைத்தியார பையங்களே. போலாம் ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம வந்துட்டோங்க உள்ள. அவ்வளோதான். ஒரு ஊட்டி இதுக்கு வந்துட்டோம். அந்த ஊட்டி மாதிரியே இருக்குது பாருங்க வால்பாறையும். சுற்றியும் தேயிலை. ஆனால் ஊட்டியில் இவ்வளோ க்ளோஸாக இருக்காது தேயிலை, ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். பட் இங்கே ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்குப்பா. பிரவீன் மாற்றி ஓட்டுறான், அவன் எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். அவனும் அப்படி தாங்க ஓட்டுறான். ஃபர்ஸ்ட் செகண்ட் கீருக்கு வரா, ஃபர்ஸ்ட் கீர் வந்து மூவ் பண்ணுறா. பழகிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ட்ராவல் பண்ணும்போது தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுவும் இந்த மாதிரி கோளாறான ஃப்ரெண்டுகளை வச்சுட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அவனுங்களோட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழகிரும் போக ஜாலியாக இருக்கும். வர்றாடே ஒர்த்துங்க, இதெல்லாம் ஒர்த்து ஸ்பாட்டு. அதாவது நான் இந்த மாதிரி ஊட்டிலையும் பார்த்ததில்ல, கொடைக்கானல் இன்னும் போகல. ஆனால் ஒர்த்து, இந்த ஸ்பாட்டெல்லாம் ஒர்த்து. நிறையா பைக்கர்ஸ் வராங்கப்பா, ஆனால் க்ரௌடு கிடையாது. சுற்றியும் 32 வந்துட்டு ஒரு 7 தான். என்னது வால்பாறையா? நல்லா இருக்குடா. போகிறதா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கோ ஸ்லோ, மெதுவாக செல்லுமா. இப்போ எதுக்கு இந்த போர்டு வச்சுட்டுருக்குறாங்க? ஓ மேபி சிங்கவால் குரங்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் சுற்றி இந்த போர்டு வச்சுட்டு போகிறாருங்க, கோ ஸ்லோ, மெதுவாக போங்க, சிங்கவால் குரங்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு.
அப்போ பார்க்கலாம்டா, நம்ம லக்கு இருந்தா பார்க்கலாம். வா பாடுறே வால்பாறை செத்தா. நீ ஹெல்மெட் போடுறா. ஐயோ, நம்மளை பிடிக்கிறக்கு வராங்களா எதுக்கு வராங்க இல்லையே. பாடுறாடே. இல்லைடா உண்மையாலுமா? என்னாச்சு டே? அது ஏறா, அது ஏறா, அது ஏறா. அவன் ஹெல்மெட் போடாமல் போனாங்க, அவனை விட்டாங்க. இவன் ஹெல்மெட் போட்டு வந்தான், இவனை பிடிச்சிட்டாங்க. நேரங்கள் கழித்து ஸோ மாப்பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ என்னாச்சு? எதுக்கு ஃபைன் போட்டு விட்டாரா? எங்க காட்டு. நேத்தே மாட்டுல சொன்னா கேட்டியா? சொல்ல அத்தனை வாட்டி சொன்ன. எங்கே காட்டு பில்லு? எங்கே பில்லு? எங்கடா? இங்க போச்சா வட போச்சே. அப்பவே சொன்னனே மாட்டுறான்னு கேட்டியா? 500 ரூபா கட்டு. நீ ஹெல்மெட்டுங்களா? 5000. என்னது ஃபைனுங்களா? 500 ரூபா போட்டாங்க. கண்ணாடி கழட்டி வச்சிட்டானுங்க. நேத்தே சொன்னோம்லடா மாட்டுறான்னு. கரெக்டு தாங்க. ஸோ ஃபேமே, ஸோ எல்லோரும் கொஞ்சம் கண்ணாடி மாட்டிக்கிங்கப்பா. மாப்பிள்ளைக்கு 500 ரூபா ஃபைன் போட்டாங்க. நாங்கள் இதுக்கு 10 நேற்றே சொன்னோம்லடா ஹெல்மெட் வண்டி வரும். காலையிலையும் சொன்னேன் கண்ணாடி மாட்டிட்டு வாடான்னு. அவன் கேட்கல. அது ஒரு ஸ்டைலு இதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்டைலு போ ப்ரோ. செஞ்சு விட்டாங்க மொட்டையின. பண்ணலாம் ப்ரோ, செஞ்சு விட்டாங்க இவனை. மொட்டைய கண்ணாடி கழட்டிட்டு ஓட்டிட்டானா, பிடிச்ச 500 ரூபா ஃபைன் போட்டு விட்டாங்க. கண்ணாடி போல. ஃபைனலி வால்பாறை ரீச் ஆகிட்டோம் நினைக்கிறேன். டேய் இதுவா வால்பாறை? எதுனே தெரியலையாடா. வந்து விட்டோம் வால்பாறை. ஸோ நாங்கள் இன்னி போய் தான் ரூம் தரணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தம்பி தம்பி அதில் ஸ்பேஸ் இல்லைப்பா. நீ கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணுப்பா. ஸ்பேஸ் இல்லைன்றது ஃபுல்லாக இதில் ரெக்கவர் பண்ண. வை ஆஃப் பண்ணி வை. நீ நைட்டு தான் சீனே இருக்குது.